ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்கிறீங்களா? இது நான் கொண்டு வந்த திட்டம், இது மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? அத்திக்கடை ஓனாசி திட்டம் ஒரு 10% தான் நிறைவேற்றல. 1652 கோடியில் பல ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம். இன்றைக்கு உபரியாக வெளியேறுகின்ற நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகள்லாம் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான திட்டம் கிடப்புல போட்டாங்க. அவர் எங்க பார்த்தாலும் ஐயா அப்பாவுடைய பேர் வரணும். அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சு ஐயா அப்பா சிலை வச்சுருவார், ஐயா அப்பா பேரை போட்டுக்குவார். சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம், சீர்மிகு திட்டத்தில் கொண்டாந்தாங்க, சீர்மிகு நகராட்சி திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1000 கோடியில் கொண்டாந்தோம். அங்கே ஒரு சிலையை வச்சு ஐயா அப்பா பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. கொண்டு வந்தது நாம. சரி வச்சுட்டு போ, அதையாவது ஒழுங்காக வேகமாக செய். நாங்கள் வேண்டாங்கல்ல, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, அதிகாரம் இருக்குது, மக்களுக்கு செய்யுங்க தான் சொல்கிறோம். இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு, நிறைய மின்கட்டண உயர்வு. வீட்டுகளுக்கு முதல் 1000 ரூபாய் செலுத்திருந்தோம், இப்போ 2000 ரூபாய் செலுத்த வேண்டி இருக்குது. வரி, வீட்டு வரி 100% ஏற்றிட்டாங்க, கடை வரி 150% ஏற்றிட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, போதாது குப்பை வரியும் போட்டாங்க. வரி போடாததே கிடையாது. எல்லாம் செஞ்சுட்டு மக்களுக்கு நன்மை செய்வதாக ஒரு தவறான கருத்தை பொய்யா நம்ம எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு திட்டமாவது செஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. நான் எவ்வளவு, இன்னும் நிறைய இருக்குது, எவ்வளவு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். நம்ம எடப்பாடி நகரத்திற்கு மட்டும் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம், கொங்கனாவரம் ஊராட்சி ஒன்றியம், நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியம், நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, போலாம்பட்டி பேரூராட்சி, ஜலகண்டாபுரம் பேரூராட்சி, கொங்கனாபுரம் பேரூராட்சி, எடப்பாடி நகராட்சி, எல்லா பகுதிக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம். 12 ஏரிகளுக்கு அது கூட பொறுக்க முடியல. 3 ஆண்டு காலம் கிடப்புல போட்டாங்க. தண்ணி எல்லாம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் போய் கடல்ல போய் கலக்குது. இன்றைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருந்தா நீரேற்றின் மூலமாக 100 ஏரிகளுக்கு கொண்டாந்து நிரப்பியிருக்கலாம். நிலத்தடி உயர்ந்திருக்கும், குடிநீர் நீருக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும், விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கு, இந்த பகுதி விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த அடிப்படையில் தான் சுமார் 575 கோடியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன். அதுக்கு பிறகு இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் இந்த திட்டம் நிறைவேறல. எதற்காக சொல்லி சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் கிடப்பிலே போட்டிருக்கின்றார். இந்த பகுதியிலே விசைத்தறி அதிகமான உள்ள பகுதி. இன்றைக்கு விசைத்தறியிலே இந்த தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில் நலிவடைந்ததை சீர் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கெல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி கவலை இல்லை. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த விசைத்தறி தொழில் மீண்டும் சிறப்பாக நடைபெற, நலிந்த அந்த தொழில் சீரடைய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொன்னால் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெசவாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள், விவசாயி 3 தொழில் தான் பிரதான தொழில். இன்றைய தினம் இந்த விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு நெசவு தொழிலும் நலிந்து விட்டது, விசைத்தறி தொழிலும் நலிந்து விட்டது. அதற்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடித்து இந்த தொழில் சீர் செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறார்கள் எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி கஞ்சா பயன்படுத்துவது அதிகமாகி இன்றைக்கு கெட்டு போகின்ற சூழலை, அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய நிலையை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. பல முறை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லிட்டேன், சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இதை தடுக்க முடியாம எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைக்குது. இதனால் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். தமிழகம் எது கிடைக்குதோ இல்லையே, போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தடையில்லாமல் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட மாநில ஆட்சியிலே பார்க்கிறோம். 2011க்கு பிறகு 13 ஆண்டு காலத்தில் எடப்பாடி எப்படி நகரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒரு நகரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சாலை வசதி வேணும், நல்ல குடிநீர் வசதி வேணும், நல்ல மருத்துவமனை வேணும், நல்ல கல்வி வசதி வேணும். அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒன்றுதான். மக்களுக்கு அடிப்படை தேவைகள் நீங்கள் வைத்த கோரிக்கையை
என்னால் முடிந்த அளவுக்கு அதிமுக அரசு செயல்படுத்தி கொடுத்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். எடப்பாடி நகரத்தில் பூங்கா, பிரம்மாண்டமான பூங்கா அமைச்சு கொடுத்தோம். எடப்பாடி நகரத்தில் புதிய கார் பந்தயம் தேவையா? பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இருங்காட்டு கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துக்கிறோம். அங்க போய் கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரி பணத்தில் சுமார் 42 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு நகரத்தினுடைய மைய பகுதி, அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்கின்றது, அங்கே துறைமுகம் இருக்கின்றது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள, மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா? அது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது. இதனுடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு சூதாரித்தனமாக இன்றைக்கு செலவழிப்பதை கண்டிக்கத்தக்கது. இது மக்களுடைய பணம். இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு தேவை, இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடியா திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் வேதனை அளிக்கின்றது. ஆகவே மக்களுடைய எண்ணங்களை புரிந்து ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்களுடைய பணம். மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அதான் ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆனால் இன்றைய அரசாங்கத்திற்கு அதெல்லாம் கவலை இல்லை. மக்களை பற்றி கவலைப்பட இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.